வெளியே உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? எங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். போடு போடு. இப்போ எங்க அண்ணன் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்கீங்க மக்களே. அவர் வீட்டில் அவருக்கு ஏதோ பிரச்சனை, பொண்டாட்டிக்கும் அவருக்கும் சண்டை. அதனால கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனார். அது ஒரு பிரச்சனையா? அவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவரை ஏசுதீங்க, சண்டை போடுதீங்க. அவர் அப்படி என்னதான் செஞ்சிட்டாரு? ஃப்ரெண்டு கூட போனது ஒரு தப்பா இல்லை தப்பான்னு கேட்க. மாலா, நாளைக்கு ஒரு கல்யாண வீடு இருக்கு. நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வரேன். என்ன அடிங்கொய்யால, எவ்வளோ கொழுப்பு இருந்தா கேர்ள் ஃப்ரெண்டு கூட போறேன்னு என்கிட்டயே சொல்லுவேன். இன்னைக்கு நீ செத்தடா தலை பார்க்கட்டு மாண்டையா. மேடம் கொஞ்சம் நில்லுங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. மேடம், தலைவர் என்னாச்சு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு சம்மதம்னு சொன்னீங்களாம்ல? ஆமா சொன்னேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரி சார், நான் போயிட்டு வரேன். மேடம் நில்லுங்க, நம்ம கல்யாணத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாமா? கல்யாணம் கிராண்ட் எல்லாம் நடக்க கூடாது. கோயில்ல வச்சு சிம்பிளா தான் தாலி கட்டணும். சரி மேடம், உங்க விருப்பப்படியே செஞ்சிருவோம். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் சாப்பாடு ஹோட்டல்ல வச்சு போட்டுடலாம். மேடம், இப்படி ரோட்ல நின்று தான் கல்யாண விஷயத்த பேசணுமா? வேற எங்க வச்சு பேச? ஒன்று நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லைன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வாரேன். நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரணும். நான் எப்படி உங்க வீட்டுக்கு வர முடியும்? நான் தான் சில்பா, கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கேன். சரி மேடம், எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு நானே உங்கள் வீட்டுக்கு வாரேன். இன்னைக்கு சாயந்தரம் உங்கள் வீட்டில் வச்சு பேசிடுவோமா? சரி வாங்க. மேடம், வரும்போது உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன். ஃபோன் நம்பர் கொஞ்சம் தாங்களேன். சரி தாரேன், சாயந்தரம் வாங்க. என்ன வயிற்றுக்குள்ள கடமுடான்னு சத்தம் கேக்கு? ஒருவேளை பசிக்குமோ? சரி, ஏதாவது சாப்பாடு கேட்போமா? இவ உள்ளதானே கிடக்கா? ஆமா ஆமா, உள்ளதான் இருக்கா. பாத்திரத்தை உருட்டுற சத்தம் கேட்கல. சரி, இவளை கூப்பிட்டு கேட்போம். அடியே, உள்ள கிடக்கியா? இங்க வா. என்னத்தை சொல்லுங்க. வயிறு ரொம்ப பசிக்கு, ஒரு 2 தோசையை சுட்டு கொண்டு வா. அவ்வளோதானே, இருங்க இந்த வாரேன். தோசையும் சட்னியும் வேணும். கொண்டு வரேன் கொண்டு வரேன். சரி, போய் சட்னி அரைச்சி கொண்டு வருவா. எப்படியும் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். இந்தாங்க தோசை கொண்டு வந்துட்டேன். அது எப்படி? இப்போதான் உள்ளே போனேன், அதுக்குள்ளே தோசையும் சட்னியும் வருது. சட்னி அரைக்க சத்தமே கேட்கலையே. சத்தம் கேட்டா என்ன, கேட்கலன்னா என்ன? உங்களுக்கு தோசையும் சட்னியும் இருக்குல்ல, சாப்பிடுங்க. ஒரு நிமிஷத்தில் எப்படி சட்னியும் தோசையும் வந்துச்சு? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அது எப்படியோ வந்துச்சு, சாப்பிடுங்களேன். தோசையாண்டி இப்படி வரட்டி மாதிரி இருக்கு? ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல, அதான் அப்படி இருக்கு. சாப்பிடுங்க, ஒன்றும் செய்யாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்தியா? நீங்கள் என்கிட்ட சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்போ எதை கேட்பீங்கன்னு தெரியாது. அதனால தான் உங்களுக்காண்டி ஒரு 20 தோசையை சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். சட்னியும் ஒரு கிண்ணத்தில் அரைச்சி உள்ளே வச்சுட்டேன். எப்போ கேட்கீங்களோ அப்போ கொடுத்துருவேன். ஆடி பாதவத்தி, பழைய தோசையும் பழைய சட்னியுமா தாரே? தோசைகளில் போட்டு தோசையை சூடு பண்ணி தானே கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க, சுட சுட இருக்கு. எனக்கு இப்போ சப்பாத்தி வேணும்னு கேட்டால் என்ன செய்வேன்? சப்பாத்தி சுட்டு தானே தரணும். தெரியுமே, எனக்கு உங்களை பற்றி தெரியாதா? இப்படி தான் ஏட்டிக்கு பூட்டி கேட்பீங்கன்னு எனக்கு முதலே தெரியும். அதனால தான் தோசை சுடும் போதே சப்பாத்தியும் சேர்த்து சுட்டு அடுக்கி வச்சுட்டேன். நான் கொஞ்சம் விவரமானவனுங்கோ. அவன் 20 லட்சம் 30 லட்சத்துக்கு கார் புக் பண்ணுதாங்க. வருஷத்துக்கு 2 தடவை வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வராங்க. துட்டு எங்க இருந்துதான் வந்து குமியுதோ. நம்ம இந்த ஓட்ட தோசைக்கல்ல மாத்துறதுக்கே 500 ரூபாய்க்கு என்னைக்காவது ஆஃபர் போட மாட்டானான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சாப்பிடும்போது குளிக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஞானமெல்லாம் பிறக்கு. இது என்ன டிசைனோ தெரியல. தாங்கடி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இப்பந்தான் சாப்பிடுதீங்களாக்கும்? ஆமா, இப்பந்தான் குழம்பு வச்சு முடிச்சேன். சரி, சூட சாப்பிட்டுருவோமேனு உட்காந்தேன். சோறு வச்சு கொண்டு வரட்டாட்டி? 2 பேரும் சாப்பிடுதீங்களா? வேண்டாங்க்கா, நாங்கள் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டோம். நீங்கள் என்ன கேஸ் விற்கிற வேலைக்கு இப்படி வகை வகையாக செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னடி சொல்லுதீங்க? நாங்கெல்லாம் சோறு மட்டும் வடித்து தயிரை வச்சு ஊறுகாயை வச்சு தின்னுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் இப்போ பொழப்பு ஓடுது. ஏன்டி, ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டா என்ன? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? கேஸு தட்டுப்பாடு. நம்ம கேஸ் எல்லாம் கிடைக்காது. விறகடுப்பில் தான் போட்டு சோறு பொங்கணும். ஐயோ, கேஸ் தட்டுப்பாடா? ஏன், எதுக்கு? எனக்கு வேற இன்னொரு 10 நாளில் காலி ஆயிருமே. இப்போமே புக் பண்ணி வச்சுக்கோங்கக்கா. எப்படியும் கேஸ் கிடைக்க ரொம்ப நாள் ஆகும். விலையை வேற கூட்டிட்டாங்க. என்னட்டி சொல்லுதீங்க? திடீர்னு எப்படி விலையை கூட்டுவாங்க?
ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குன்னு தெரியும்ல, அதனால தான் விலையை கூட்டிட்டாங்க. ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதியெல்லாம் பண்ணலையாம். எண்ணெய் பொருட்களுக்கு பூரா தடை விதிச்சிட்டாங்க. எங்கேயும் அது வராது. அதனால நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அட கொடுமையே, இங்கே ஊருக்குள்ள இப்படி கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க வகை வகையா செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன குழம்பு வச்சீங்க? நான் உருளைக்கிழங்கு போட்டு குருமா குழம்பு வச்சேன், பீட்ரூட் வச்சேன், முட்டையை பொரிச்சேன், அப்பளம் வேற பொரிச்சிருக்கேன். சரி, அப்பளம் இப்போதைக்கு வேண்டான்னு வச்சுட்டு வந்து நான் இதை மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க நாடே ரசத்தையும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, நீங்க விருந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. எப்படி அப்படின்னா இன்னும் நம்ம நல்ல சாப்பாடே சாப்பிட முடியாதா? ஊரு பூரா ஹோட்டலெல்லாம் மூடிட்டாங்கக்கா. ஹோட்டலில் சாம்பார் கிடையாதான், சப்பாத்தி கிடையாதான், தோசை கிடையாதான். ஏதோ இருக்கிறது சட்னி இட்லியெல்லாம் தருவாங்களாம், அதை வச்சு சாப்பிட்டுக்கிட வேண்டியதானா? அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஹோட்டலில் மூடிட்டாங்க. இது என்னடி திடீர்னு புதுசாக கொடுமையாக இருக்குது? அந்த 2 நாட்டுக்கு சண்டைன்னா நம்ம ஏன் கேஸ் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? அங்கேருந்து தானே ஏற்றுமதி ஆகுது, அதனால தான் இப்படி பண்ணுதாங்க. ஏன் தான் சண்டை போடுதாங்களோ? எல்லாரும் அவங்கவுங்க நாட்டில் பேசாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதானே? இதனால எவ்வளோ மக்களுக்கு பிரச்சனை. இது உங்களுக்கு எங்களுக்கும் தெரியுது, அந்த சண்டை போடுற ஆட்களுக்கு தெரிய மாட்டேக்கே. இருக்கவே இருக்கு விறகடுப்பு, பரவாசல்ல விறகடுப்பு கிடக்கல, பின்னாடி போட்டு நம்ம செஞ்சுக்கிட வேண்டியதான். நம்ம ஏன் கவலைப்படணும்? கிராமத்தில் கிடக்கிற நம்மளாம் விறகடுப்பு போட்டு சாப்பிட்ருவோம். ஆனால் இந்த சிட்டிக்குள்ளே கிடக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்க பாவம். ரோசிக்க வேண்டிய விஷயம் தாண்டி. ஏக்கா, நீங்கள் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்றத பார்த்தா எனக்கு வாயில எச்சு ஊறுதுக்கா. நான் எங்கள் வீட்டில் வெறும் தயிர் தான் வச்சேன் இன்னைக்கு. சோறு சாப்பிடுதியாட்டி? நிறைய சோறு பொங்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொண்டு வரட்டா? வேற வழி இல்லைக்கா, சாப்பிட்டு தான் போகணும் போல. கொஞ்சம் தாங்க, ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க. இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு வந்தேன். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம தான் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்த்து வாழணும். எனக்கெல்லாம் சோம்பையும் சீரகத்தையுமே பிரித்து பார்க்க தெரியல, இதில் வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எதுன்னு எப்படி பிரித்து பார்க்க? காளியாத்தா, மாரியாத்தா, இந்த மக்கள்லாம் சண்டையை நிறுத்திட்டு எல்லாரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு உதவி பண்ணுங்க. ஏட்டி, பெரியாளை போய் பாத்தியா? இல்லைக்கா, ஃபோன் அடித்தேன், ஃபோன் எடுக்கலாவா? நாளைக்கு தான் வீட்டில் போய் பார்க்கணும். கல்யாணம் முடிஞ்சிட்டா பிள்ளைகள் மாறிடுதுன்னு. ஆமாக்கா, அதுக்கு முன்னால் என் கூடயே சுற்றிக்கிட்டு அலைவா. இப்போ என்னன்னு தெரியல, நம்ம ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டேக்கா, சரியாக பேசவும் மாட்டேக்காக்கா. எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க, விட்டுட்டு வேற வேலையை பாரு. நம்ம இளிச்சக்காவே மாறிட்டாங்க பாத்தியா? இப்பெல்லாம் அவ்வளவா நம்ம கூட வந்து உட்காந்து கதை பேசுறது கிடையாது. எப்பமாவது வராங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிருந்தாங்க. இல்லைன்னா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்ததுக்கு பிறகு அவங்க வரவே இல்லை. அப்படி இல்லட்டி, அவங்க வீட்டுக்காரர் வந்த பிறகு இல்லை, நந்தினிக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க ரோட்டில் உட்காந்து கதை பேசுறதை நிறுத்திட்டாங்க. ஒருவேளை தலைவர் வீட்டில் எதுவும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்க. நீங்கள் அங்கே இங்கே கதை பேசிக்கிட்டு அலையாதீங்க, எங்களுக்கு மானம் போகுது, அதனால நீங்கள் ஒழுங்காக இருங்கன்னு எதுவும் சொல்லியிருப்பாங்களோ? அதை அவங்க வரலன்னு நினைக்க. சை, நம்ம தலைவரே அப்படி சொல்லுதீங்க? அவர் ஒரு காமெடி பீஸு, அவர் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டார். என்னமோ தெரியல, ஆட்கள்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, எல்லாம் மாறிடுறாங்க. நம்ம தான் அப்படியே இருக்கோம். ஏக்கா, இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம சில்பாக்கு கல்யாணமாமே. என்னடி சொல்லுது? சில்பாக்கு கல்யாணமா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? எனக்கு என்னடி விஷயம் தெரியும்? நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே தானே கிடக்கேன். சில்பாக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம், நம்ம தலைவர் தான் பார்த்து விட்ருக்காரு. யார் மாப்பிள்ளை தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் படிக்கல ஸ்கூலு, அந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபால் இருக்காருல்ல, அந்த மனுஷன்தான் மாப்பிள்ளையாம். அட கொடுமையே, அந்த ஆள் ஊதுவத்திக்கு துணியை சுற்றி விட்ட மாதிரிலாம் இருப்பாரு. ஆமாம் ஆமாம், நம்ம ஸ்கூலு சாரு தான். அவர் தான் சில்பாவை கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்காராம். தலைவர் பேசி முடிச்சிட்டாரு, சில்பாட்டையும் சம்மதம் வாங்கியாச்சு. இன்னும் கல்யாணம் மட்டும்தான் பாக்கி. கல்யாணம் என்னைக்கு வைக்காங்களா? மது பிள்ளைக்கு வச்ச மாதிரியே சிம்பிளாக வைக்க போகிறாங்களாம். கோயிலில் வச்சு தாலியை கட்டிட்டு ஹோட்டலில் வச்சு சாப்பாடு போட போகிறாங்களாம். நம்ம ஊரில் அடுத்தடுத்து கல்யாணம் வந்துக்கிட்டே இருக்கே. மொய் எழுதி கட்டுப்படி ஆக மாட்டேக்கிக்கா. நம்ம மொய்யை பார்க்கக்கூடாது டி, எப்படியாட்டும் மொய் எழுதிடுவோம். சில்பா பிள்ளை வாழ்க்கை சந்தோஷமா இருந்தால் போதும். ஆமாக்கா, அதுவும் கரெக்டு தான். அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, இன்னும் அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கட்டும். அந்த பிள்ளை கஷ்டப்பட்டதுக்கு காரணமே நம்ம தானே. அந்த பிள்ளை நல்ல வேலை பார்த்துக்கிட்டு 1 லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம தான் போய் கெடுத்து விட்டுட்டோம். அதோட அந்த பிள்ளைக்கு ஆரம்பித்த கஷ்டம்தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு. ஏக்கா, நம்ம வேலையை தான்க்கா கெடுத்து விட்டோம். ஆனால் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சதில்ல, அந்த வடச்சட்டி மண்டையன், அவனால தான் பிரச்சனை. அவன் தின்னே சொத்தை பூரா அழைச்சிட்டான். அந்த பிள்ளை சேர்த்து வச்சிருந்து துட்டு பூரா போயிட்டு, இப்போ அவர் ரேஷன் கடையில் நல்ல கவர்மெண்ட் வேலை பார்க்கல, பிறவு என்ன இருந்தாலும் 1 லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தால, இப்போ 10,000 சம்பளத்துக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போறா.
ஏக்கா காசு சம்பளமாக இருந்தாலும் கவர்மெண்ட் சம்பளம்க்கா காலம் பூரம் துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் சரிதாண்டி, திடீர்னு வேலையில இருந்து தூக்க மாட்டாங்க, அவ பாட்டுக்கு வாழ்க்கை பூரா வேலை பார்த்துட்டு கிடக்கலாம். இந்த மது பிள்ளையும் குமாரும் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்கல்ல, வந்த உடனே அவங்களுக்கு வீடு பார்த்து கொண்டு வச்சாச்சு. ஆரஞ்சு மண்டையம் வீடு இருக்குல்ல, பழைய வீடு, அந்த வீட்டில் தான் வாடகைக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க. அது எனக்கு தெரியுமே, அன்னைக்கு செல்லத்தையக்கா பார்த்தேன், அவங்க சொல்லிட்டாங்க. எல்லாரும் வேலைக்கு போகிறாங்கக்கா, நம்ம தான் வேலைக்கு போகாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆரஞ்சு மண்டையும் போகிறான். சிம்ரனுக்கு வசதி இருக்குது, போகணுன்னு அவசியமே கிடையாது. அதனால அவள் வீட்டில் இருக்கா. இங்கேயும் பம்பாய்க்கும் மாற்றி மாற்றி வளைஞ்சிக்கிட்டு கிடக்கா. அதுக்கு பிறகு இந்த மது பிள்ளையும் வேலைக்கு போகுது, குமார் பையனும் வேலைக்கு போகிறான், சில்பாவும் போகிறா. இப்போ அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனும் போகிறான். எல்லாம் வேலைக்கு போயிடுது. நம்ம தான் வீட்டில் சும்மாவே கிடக்கோம். எனக்கும் அது கவலையாக தான் இருக்கு. நம்மளும் ஒரு வேலைக்கு போனோம்னா நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு 4 காசு கையில் இருந்துச்சுன்னா யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் பாத்தியா, அப்படியும் தோணுது. அப்புறம் பிள்ளைகளை போட்டுட்டு வேலைக்கு எங்கே போகணும்னு தோணுது. என்ன செய்ய? பிள்ளைகள தான் வளர்ந்துட்டுலக்கா, இனிமே நம்ம போட்டுட்டு வேலைக்கு போனால் என்ன? 7 வயசாகுது, நம்மளுக்கெல்லாம் எவன் வேலை கொடுப்பான்? அதெல்லாம் வேலை கிடைக்கும்க்கா, எந்த வயசுனாலும் வேலை கிடைக்கும். ஒரு பூ கம்பெனி, ஒரு அட்டை கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்காமையே போயிடும். நான்லாம் நல்லா அழகாக டியூஷன் எடுப்பேன்ப்பா. நல்ல இங்கிலீஷ் டியூஷன் எடுத்தேன்னா உட்காந்தே நல்லா சம்பாதிப்பேன். நீ 10ஆப்பு படிச்சிருக்க, டியூஷன் எடுத்து பழச்சிக்கிடுவேன். நாங்கள் என்ன செய்ய? நான் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். மாலாக்கா, நீங்கள் என்ன படிச்சீங்க? சொல்லவே இல்லை இது வரைக்கும். நான் +2 படித்தேன் டி. காலேஜுக்கு சேரலான்னு அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டோம். காலேஜில் போய் சேர்த்தும் விட்டாங்க. நான் தான் எங்கள் வீட்டுக்கார காதலிச்சு கல்யாணம் முடிச்சுட்டு ஓடி வந்துட்டோம்ல, அதனால அதுக்கு பிறகு காலேஜுக்கு போகலை. காலேஜுக்கு போயிருக்கலாம்ல டி, போயிருந்தீங்கன்னா ஒரு நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிருக்கலாம்ல. அங்கே தான் என் விதி விளையாண்டுட்டு. விதி மேலே எதுக்கு பழிய போடுதீங்க? நீங்கள் காதலிச்சு கல்யாணம் முடிச்சதுக்கு உங்கள் விதி என்ன செய்யும்? அழகா உங்க வீட்டில் காலேஜில் சேர்த்து விட்டுருக்காங்கல்ல, அப்படியே அந்த காலேஜில் படிச்சிருக்கலாம்ல. கல்யாணம் முடிச்சா என்ன, காலேஜில் போய் அப்படியே படிக்க வேண்டியதானே. இப்போ இந்த நந்தினி பிள்ளைலாம் காலேஜுக்கு போய் படிக்க தானே செய்யுது. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் வேண்டாம் போதும், நீ படித்தது போதும், வீட்டில் இருன்ட்டாருக்கா. நானும் அவர் மேலே பாசத்தில் விட்டுட்டேன். அப்போ கல்யாணம் புதுசு பார்த்தீங்களா, அவர் என்ன சொன்னாலும் சரி சரின்னு மண்டைய ஆட்டினேன். அதனால இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்க்கா. அப்போ கையோட சண்டையை போட்டு ஒரு படிப்பு படிக்கணும்னு படிச்சிருந்தேன்னா இப்போ நல்லா இருந்திருப்பேன். பாத்தீங்களா, அலெக்சாண்டர் தான் உங்களை படிக்க விடாம செஞ்சிருக்காரு. ஏன்னா அவரோட நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்கன்னா திமிர் எடுத்து போய் அலைவீங்கன்னு நினச்சிருக்காரு. அவருக்கு மதிப்பு கிடையாது இல்லை. பொண்டாட்டி படித்தவா, இவன் படிக்காதவன் எதுவும் சொல்லிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால தான் இப்படி பண்ணுதாங்க. இந்த ஆம்பளைங்கெல்லாம் முக்கால்வாசி இப்படித்தான் இருக்காங்க. ஆமாடி, நீ சொன்ன பிறதான் எனக்கு யோசிக்க தோணுது. அந்த மனுஷன்தான் என்னைய படிக்க விடாம பண்ணியிருக்காரு. அவரை விட நான் கூடி போயிடக்கூடாதுல்ல, பொறாமப்பட்டிருக்காரு பாத்தியா. நானே இவ்வளோ நாள் அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. எட்டி சும்மா இருங்கட்டி, வீட்டில் போய் சண்டையை கண்டையை போட்டுக்கிட்டு நிற்காதீங்க. கேட்கணுக்கா, கேட்காம விடக்கூடாது. இதெல்லாம் எப்படி கேட்காம விட? வீட்டில் போய் வேலையை நான் கேட்பேன். ஐயோ கடவுளே, சொன்னது தப்பா போயிட்டே, இவன் சண்டை போடுவேங்காலே. கவலைப்படாதீங்கக்கா, உங்களெல்லாம் யாரையும் இழுக்க மாட்டேன். நானே சும்மா கேட்குற மாதிரி கேட்கேன். அந்த மனுஷன் என்ன சொல்லுதாருன்னு பார்ப்போம். எனக்கும் படிக்கணும்னு ஆசையாக இருக்குக்கா. நல்லா நிறைய படித்து நானும் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு காரில் வந்து இறங்கணும். நல்லா ஐடி கம்பெனியில் நல்லா ஹேண்ட்பேக்கை போட்டுக்கிட்டு வேலைக்கு போகணும், அப்படிலாம் ஆசையாக இருக்குது. நான்லாம் வீடே கதின்னு இப்படியே கிடந்துட்டேன். நம்ம இனிமே என்னத்தை போட்டு வேலையை பார்க்க? பிள்ளைகளுக்கு தான் படிக்க வச்சு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும். அதுகளாவது வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். இப்படிலாம் பேசக்கூடாதுக்கா. உங்களுக்கு என்ன ரொம்ப வயசாயிட்டுன்னு நினச்சிங்களோ? 40 வயசு தான் ஆகுது. உடனே நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது, நம்ம வீட்டில் தான் கிடக்கணும், பிள்ளைகளை பார்த்துட்டு அடுப்படியிலே கிடக்கணும்னு நினைக்காதீங்க. நம்மளும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். இருங்க, ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். இந்த 100 நாள் வேலைங்காகல, அதெல்லாம் நம்ம ஊரில் இல்லையோ? இருக்கே, நம்ம ஊரில் இல்லாத வேலையா? எல்லாம் இருக்கு, ஆட்கள்லாம் போவாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த வேலைக்கு வேணா போகுமா? 100 நாள் வேலைக்கு பேசிக்கிட்டோம்னா 100 நாளைக்கு நம்மளுக்கு வேலையும் இருக்கும். தினம் சோத்தை கட்டிட்டு பேசாமல் காலையில் போயிடலாம். சரிக்கா, கேட்டு பார்க்க, கேட்டுட்டு சொல்லுதே. தலைவர்கிட்ட கேட்டால் தெரியும், அவர் எல்லாம் சொல்லுவார். இப்போ தான் படிக்க போகிறேன் நீக்கே, அப்புறம் 100 நாள் வேலைக்கு போக போகிறேங்கீங்க. அது வேற இது வேற, பொழப்புக்கு நம்மளுக்கு ஒரு வேலை வேணும்ல. ஏட்டி, நானும் உங்களை உட்கார வச்சு ரொம்ப நேரமாக சோத்து தட்டை கையில் வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். இருங்க, உங்கள் 2 பேருக்கு சோறு போட்டு கொண்டு வரேன், சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். நந்தினி, காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு கிளம்பலையா? என்னாச்சு, எந்திரிக்க மாட்டேக்க? ஐயையோ, உடம்பு இப்படி சுடுதே. நந்தினி, வா ஆஸ்பத்திரிக்கு போவோம். வேண்டாம் விஜய், என்னால எந்திரிக்க முடியல. எந்திரிக்க முடியலையா? அவ்வளவு கஷ்டமா இருக்கா? ஆமா விஜய், நீங்க ஆபீஸ் போங்க,
நான் பார்த்துக்கிடுதே. உன்னை இப்படி விட்டுட்டு நான் எப்படி ஆஃபீஸுக்கு போவேன்? இரு, நான் டாக்டரை கூப்பிடுதேன். எம்மா, எம்மா. ஐயையோ, விஜய் இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா இவர் போக மாட்டாரே. இவர் ஆஃபீஸுக்கு போகலன்னா இவரை சத்தம் போடுவாங்க. நான் இப்போ என்ன செய்ய? கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்காந்து பார்ப்போம், அப்பந்தான் இவர் ஆஃபீஸுக்கு போவார். ஐயோ, எந்திக்கவே முடியலையே. ஒரு வழியா எந்திரிச்சு உட்காந்துட்டேன். முடியல, என்னால் உட்காரவே முடியல. நந்தினிம்மா, காய்ச்சல் அடிக்காக்கும். ஆண்டி, நான் எப்படியாவது எந்திரிச்சு உட்காந்துக்கிடுறேன். தயவு செஞ்சு விஜய் ஆஃபீஸுக்கு போக சொல்லுங்க. அவருக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. உன்னைய விட மீட்டிங் ஒன்றும் பெருசு கிடையாது. நந்தினிம்மா, டாக்டருக்கு ஃபோன் அடிச்சிருக்கு, இப்போ வருவாருன்னு கவலைப்படாமல் இரு. அத்தை உன்னைய பார்த்துக்கிடுதேன், நீ கவலைப்படாத. ஏம்மா, நந்தினிக்கு சரியாயிருமில்லம்மா? மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. காய்ச்சல் சளியெல்லாம் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும், அதெல்லாம் தன்னால் சரியாயிரும். டாக்டர் வராருல்ல, வந்து ஊசி போட்டால் சரியாயிரும். ஐயோ, நந்தினிக்கு ஊசிலாம் போடாதீங்கம்மா, மாத்திரை மட்டும் கொடுக்க சொல்லுங்க. அவள் எந்திரிச்சு உட்காரவே தெம்பில்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கா. டாக்டர் வந்து 2 ஊசியை போட்டு ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றினாருன்னா உடனே சரியாயிருவா. குளுக்கோஸா? ஊசியே வேண்டாங்க, குளுக்கோஸ் ஏற்ற போறேங்க. அப்புறம் இப்படியே கிடந்தானே எப்படி சரியாவா? ஏம்மா, குளுக்கோஸ் எல்லாம் ஏற்ற வேண்டாம்மா. அதுக்கு பதில் அவளுக்கு நல்ல சாப்பாடு, ஜூஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்போம்மா. அவ பாவம்மா, நந்தினி கொசு கடிச்சாலே தாங்க மாட்டா. குளுக்கோஸை கொண்டு ஏற்ற வேண்டாம்மா, தயவு செஞ்சு சொன்னா கேளு. சரி, டாக்டர் வரட்டும், அவர் என்ன சொல்லுதாருன்னு கேட்டுட்டு செய்யுவோன்னு. கவலைப்படாமல் இரு, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. சரிம்மா, டாக்டர் வராங்களான்னு போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் நந்தினி கிட்டேயே இருந்து பார்த்துக்கொன்னு. ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு இந்த வரத்துக்கு வரானே, இவன்லாம் இவ குழந்தை பெக்கும்போது என்ன செய்வான்னு தெரியல. கொரட்டை விடுறத பார்த்தா இப்போதைக்கு எந்திக்க மாட்டா. சரி, நம்ம நைஸா கிளம்பி போயிருவோம். ஏங்க காலங்காத்தால எங்க கிளம்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஈரான்ல போர் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருதேன். அப்படியாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு. அங்க போய் எந்த பொண்ணுங்க கிட்டையும் பல்ல காட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்க கூடாது. போனமா வந்தமான்னு வந்துடணும். சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். சரியா? போயிட்டு வாங்க. ஏங்க, மறக்காம வரும்போது ஒரு 2-3 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்துருங்க. அங்கதான் விலை குறைய கிடைக்கும்.